வணக்கம் மக்களே! இந்த வீடியோல பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது விப்ரோ பைபேக் பற்றியான ஒரு டீட்டெயில் தான். அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்தும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் பஜாஜ் ஆட்டோல நடந்த சைபர் அட்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்த ஒரு தரமான நல்ல செய்திய பார்க்க போறோம். அதானி குரூப்போட ஃபியூச்சர் ரோட் மேப்ப பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட நம்ம பார்ப்போம். நேத்து என்ன இறக்கியிருந்தாங்களோ, இன்னைக்கு டேல அப்படியே அத ஏத்தியிருக்காங்க. ஸோ நிஃப்டி கரண்ட்டா ஒரு 246 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. நேத்து இறங்குனத காட்டிலும் இன்னைக்கு டேல பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. எதுக்குடா நேத்து இறக்குனீங்க? இன்னைக்கு எதுக்குடா அத விட ஏத்துனீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் ஏறுற வரைக்கும் நல்லது தான். ஸோ ஏறட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பேங்க் நிஃப்டி திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டிய காட்டிலும் பேங்க் நிஃப்டில அருமையான ஒரு ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. பட் இன்னுமே லார்ஜ் கேப் பங்குகள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் வந்திருக்கு. இன்னைக்கு டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா, ஸோ லார்ஜ் கேப் பங்கு எங்கேயுமே போகல. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹை எல்லாம் இன்னும் வந்து ரீச் பண்ணவே இல்ல. ஸோ என்னைக்கு ரீச் பண்ணணும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரீச் பண்ணலன்னா நல்லது தான். ஸோ நமக்கு சான்ஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருக்க போகுது. அந்த சான்ஸ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். அடுத்தது விப்ரோவோட பைபேக்கோட டீட்டெயில் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி விப்ரோ பைபேக் அப்பவே டிஸ்கஸ் பண்ணோம். அதில சொல்லியிருக்கிற ஷேர தாண்டி கையில இருக்கிற எல்லா ஷேரையும் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோன்ட்டு. ஸோ அப்ளை பண்ணதுக்கு ஏத்த மாரி அவன் சொன்னத விட அதிகப்படியான ஒரு நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா, திருப்பி எடுத்துக்கிட்டான். ஸோ நேத்து நைட் எல்லாத்துக்குமே இந்த கான்ட்ராக்ட் நோட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டா உங்களுக்கும் அதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணத காட்டிலும் 75% அதிகமான பங்குகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க பைபேக்ல ஆஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்ல விஷயம் தான். அகைன் பார்த்தீங்கன்னா, திரும்ப விப்ரோல தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அந்த காச தூக்கி வேற எங்கேயும் வந்து போட போறதில்ல. இதுக்கு முன்னாடி பைபேக்லயும் அதே தான் வந்து பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி பைபேக்கும் சேம் ஒரு ரூ. 260 ரூ. 240 இந்த ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைபேக் ஒரு ரூ. 250 கிட்ட. ஸோ அப்ப ஷேர் பிரைஸ் என்ன இருந்தது? பைபேக் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, பங்கு ஒரு நல்ல சரிவ வந்து சந்திச்சது. அதே மாரி தான் இப்பவும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பைபேக்குக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சரிவு தான் இதுல. இப்பவும் பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சு தான் இருக்கு. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தப்ப இருந்த ஒரு டிப்ல பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த விப்ரோ பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கூட டிப் ஆகட்டும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல ஒரு பிரஷர் போகும் தான் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏஐ என்னைக்கு முடியுதோ, அதுவரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரஷர் இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சீப்பரா விப்ரோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி கிடைச்சதுன்னா அத யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு டிசிஎஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட டிசிஎஸ் ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்ஃபோசிஸ் ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. எச்எல் டெக் ஒரு 1% தான். விப்ரோ தான் இன்னைக்கு பெருசா பெர்ஃபார்மே பண்ணாத ஒரு நிறுவனமா இருக்கு. பார்ப்போம். இப்படி தான் மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டு திரும்ப ஒரு புது லோவ பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் தொட்டுட்டு வந்துட்டு இருக்கு. எவ்ரி டிப்ல ஐடி செக்டார பத்தி பார்த்தீங்கன்னா, நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து சான்ஸ் ஏற்படுமா? என்ன ஏது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில அந்த ஏஐல என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருப்போம். ஸோ அங்க நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்து வந்த செய்தி என்னன்னா, ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா, பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இது விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஸோ அதே மாரி தான் இன்ஃபோசிஸும் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஃபவுண்ட்ரீஸ் கூட அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீல்ஸ் தான். இது இந்த ஐடி நிறுவனங்களோட ஸ்திரத்தன்மைய நமக்கு கண்முன்ன வந்து காட்டுது. ஸோ ஏஐ வந்துருச்சு. ஸோ ஃபவுண்ட்ரீஸ்ல ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே சேவை தான் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் ஃபவுண்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஏஐ ரிலேட்டடான சர்வீசஸ. இது இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். விப்ரோக்கும் அதே கதை தான். ஸோ கன்டினியூஸா டீல்ஸ் வின் பண்றது ரொம்ப நல்ல செய்தி. இன்னும் ஒரு 2 வாரம் தான் வெயிட் பண்ணுவோம். நமக்கு இந்த நிறுவனங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். எந்த அளவுக்கு டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அத வச்சு நம்ம திரும்ப அசஸ் பண்ணலாம் இந்த ஐடி நிறுவனங்கள. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பஜாஜ் ஆட்டோல பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு. இதனால இன்னைக்கு டேல மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தும் கூட ஒரு 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இத பற்றி நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ இதில பெரிய ஒரு இழப்பு ஏற்படாது அப்படின்ட்டுலாம் பஜாஜ் ஆட்டோ தரப்புல இருந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாங்க எங்களுடைய ஐடி நெட்வொர்க்க ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டும் வந்து பஜாஜ் ஆட்டோ சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா இப்ப ரீசென்ட் டைம்ல பல நிறுவனங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ்லயும் வந்து நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட டீட்டெயில் எல்லாம் வெளிய வந்துருச்சு அப்படின்ட்டும் ஒரு தகவல் வந்திருந்தது. அதுபோக
குளோபல் மார்க்கெட்ல நோவோ நார்டிஸ்க்லயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ என்ன ஒரு சீசனான்னு தெரியல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்கள்லயும் இது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நிறுவனங்கள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சா, ஸோ மற்ற நிறுவனங்கள் அதுவும் எல்லாமே உலக அளவுல தலைச்சிறந்த நிறுவனங்கள். ஸோ அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிரணும். ஸோ பட் அலர்ட் ஆகாம இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னமோ ஒரு ஆர்டிஃபிஷியலா தோன்ற மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் உறுதியான விஷயமா இருக்காதுல்ல. பட் இது என்னோட தனிப்பட்ட ஒரு எண்ணமா வந்திருக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியால ஸோ இந்த நீரவ் மோடி வந்து கடன் வாங்கிட்டு ஓடியிருந்தான். ஸோ இப்போ லண்டன் கோர்ட் பார்த்தீங்கன்னா, அசல வட்டியோட சேர்த்து திருப்பி குடுக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு 100 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இதன் மூலியமா வர இருப்பதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. கலெக்ஷன் எஃபிஷியன்சியே இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டுது. ஸோ வாங்கவே முடியாது அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல செய்தி இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ அதானி குரூப் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதானி குரூப்போட ஃபியூச்சர் ரோட் மேப் பற்றி இந்த ஏஜிஎம்ல பேசப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த கௌதம் அதானி, அதாவது அதானி குரூப், அதானி என்டர்பிரைசஸ் எப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ பல ஃபியூச்சர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இவங்க முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நியூக்ளியர் எனர்ஜி அடுத்த கட்ட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை இந்த நிறுவனத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. முன்னணி நிறுவனங்கள் பலதும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜி பிஸ்னஸில் களமிறங்கியிருக்காங்க. டாட்டா, அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இதில் இறங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா சென்டர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பல முன்னணி நிறுவனங்கள் களம் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சென்டரோட ஒரு ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டிக்கலில். ஸோ இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸை பெரிய அளவுக்கு யாருனால கொண்டு போக முடியுங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸ்னால தான் கண்டிப்பாக வந்து கொண்டு போக முடியும். இப்போ ரீசெண்டாக NVIDIA பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. $25 பில்லியன் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேட்ட பணத்தை விட அதிகமாகவே வந்து கிடச்சிருக்கு. அண்டு மற்ற நிறுவனங்களும் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆரக்கிள் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காங்க. ஆரக்கிள் கிட்ட இருக்க கடனெல்லாம் ரொம்பவே வந்து அதிகம். அதுதான் ஒரு பெரிய தலைவலியாக இப்போது ஆரக்கிளுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 50% மேலே ஒரே ஒரு பிளேயர் OpenAI தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இது மேபி ஃப்யூச்சரில் ரிஸ்க் ஆகலாங்கிற ஒரு பயம் மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஃபண்டிங் போட்டு நம்ம பண்ணும்போது, டைவர்சிஃபை கஸ்டமர் இருக்கும்போது, அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் சிங்கிள் கஸ்டமரை நம்ம பேஸ் பண்ணி போனோம்னா, அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிற ஒரு தயக்கம் மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஆனால் ஸோ இந்த செக்டாரில் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படணும்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கான பணம் போடணும். பெரிய அளவுக்கு பணம் போடுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த மாதிரியான குரூப்ஸ்க்கு தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு ZF கமர்ஷியல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி தான் நினைக்கிறேன். ஸோ 5:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ZF கமர்ஷியல். ஸோ இதெல்லாம் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய பங்கு இந்த டைமில் போனஸ் பண்ணி பங்கோட விலையை கம்மியாக்கி மேபி இதில் ரீட்டைல் இன்வெஸ்டரை பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு செய்தியாக நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம். நல்ல நிறுவனம், பட் மேபி நல்ல வேல்யூவில் நமக்கு ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல வேல்யூவில் கிடைக்கணும்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஏற்படணும். ஸோ அதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப்பில் பெரிய கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பை தொடர்ந்து மற்ற கேப்ஸ்லேயும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். மிட் கேப்பு அண்ட் இந்த ஸ்மால் கேப் போன்ற இடத்துலையும் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ எதிர்பார்க்க முடியாத சரிவு கூட ஏற்படலாம். ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இப்போ லார்ஜ் கேப் தான். மேபி மார்க்கெட்டில் பெரிய சரிவு ஏற்பட்டாலும் இந்த செக்மெண்ட் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அண்ட் மேபி இது ஃபால் ஆனாலும் கூட இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும். மேபி ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் இந்த மாதிரியான இடத்துல வந்து ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டதுன்னா நம்பிக்கையாக இருக்காது. அதை பற்றி யாருமே வந்து வெளித்தளத்தில் பேச மாட்டாங்க. யூடியூப் இல்லை வேறு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்று ஸோ அந்த பங்கை வந்து பேசாமல் வித்துட்டு போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பலரும் தள்ளப்படுவாங்க. இது உண்மையும் கூட. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த கொரியா மார்க்கெட்டில் ஒரு பெரிய டவுன்ஃபால் ஏற்பட்டது இல்லை, நேற்று ஒரு 12% இறங்குச்சு. இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்கு. ஆனால் ஸோ இந்த இறக்கத்தை பயன்படுத்தி ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுது? ஸோ இன்னுமே இந்த ஏஐ கிரேஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு போகலை. ஸோ சிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக வந்து அவங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறது நமக்கு கண்கூடாக வந்து தெரியுது. பட் இந்த மாதிரி போய் அடித்து பிடிச்சி வாங்குறதுலலாம் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாங்கி உட்காந்தோன்னா
பெட்டர் சேஃப்டி கிடைக்கும், பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குளோபல் அப்டேட் பத்தி 52 வீக் லோல இருக்கக்கூடிய 3 முக்கிய நிறுவனங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது போக இன்னும் சில அப்டேட்ஸும் வந்து அதில பேசியிருக்கோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் அத நான் போஸ்ட் பண்ணேன். நேத்து நைட்டே ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ரெக்கார்ட் பண்ண முடியல டயர்டா இருந்த காரணத்தினால. ஸோ இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஆஃபீஸ் மீட்டிங் அத முடிச்சுட்டு வந்து இத எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. ஸோ நீங்க மேபி ஃப்ரீயா இருந்தா, இன்ட்ரஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ பல பங்குகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் டீட்டெயில்டா. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!